அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவ தூதர்கள் பரலோகத்தில் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல 13 வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 17 திருவசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல வர மக்களை 2 பேரையும் ஒப்பிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோமா. என்ன நம்மளுக்கு சந்தேகம் தீரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13வது திருவசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குதுங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். வசனத்தின், அதாவது 9வது வசனத்தினுடைய பின்பகுதி இது. வசனத்தின் பின்பகுதி, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க 5வது அதிகாரத்துல. இங்கேயும் ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர்கள், கோத்திரங்கள் அப்படின்னு வருவங்களாம் மீட்கப்பட்டவங்க. இந்த இடத்தில் வருகின்ற மக்கள் 5வது அதிகாரத்துல வர இந்த மக்கள் இவங்க யாருன்னா சபையை சேர்ந்த மக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சதில் இருந்து மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற வரைக்கும் மீட்கப்பட்ட மக்கள் இவங்க, சபையை சேர்ந்தவங்க. அதாவது மணவாட்டியாகிய சபை இவர்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பே பரலோகத்துக்கு ரகசிய வருகையின் பொழுது எடுத்து கொள்ளப்பட்டவர்கள். 5வது அதிகாரம் 9வது வசனத்துல வர இந்த மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ரகசிய வருகையின் பொழுது பரலோக தேவனால ஆட்டுக்குட்டியானவரால எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள். மணவாட்டி ஆகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, சபையை சேர்ந்த மக்கள் இவங்க. அதனால்தான் யோவான் சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களை பார்க்கிறார். ஆனால் யோவான் அவருடைய தரிசனத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள் இருந்தார் அப்படின்னு அவரு வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, சொல்றாரு. அவர் பார்த்தது சொல்றாரு. 24 மூப்பர்களை. அப்படின்னா சபை போயிடுச்சாங்க. சபையில இருக்கிறவங்க தான் 24 பேர் அங்க மூப்பர்களாக நம்ம பிதாவாகிய தேவனுக்கு சிங்காசனத்துக்கு முன்பாக 24 சிங்காசனத்துல அமர்ந்துட்டு இருக்கிறவங்க, சபையை சேர்ந்தவங்க அவங்க.
அதனால தான் அந்த 24 நம்பர் அங்க ஃபுல்ஃபில் ஆகுதுங்க, நிறைவடையுதுங்க. தானியேல் கண்ட தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு இருந்தது என்று தான் கூறுகின்றார். தானியேலும் தரிசனம் பார்க்கிறாரு, சிங்காசனத்தை பார்க்கிறாரு. ஆனா தானியேல் கண்ட அந்த தரிசனத்துல சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் ஒரு தானியேல் புஸ்தகத்துல எழுதி இருக்குதுங்க. 24 மூப்பர்கள் அமர்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தானியேல் எழுதல, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு தான் அவர் எழுதுறாரு. ஏன்னா தானியேல் தரிசனம் பார்க்கும்பொழுது இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்து பிறக்கல, சபை உருவாகல. அதனால அவருக்கு அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் கிடைக்கல. சிங்காசனத்தை மட்டும்தான் அவரு பார்த்தாருங்க. வெறும் ஆள் இல்லாத வெறும் காலியான சிங்காசனத்தை தானியேல் பார்க்கிறாருங்க. சிங்காசனம் மேல் தானியேல் கண்ட தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு இருந்தது என்று தான் கூறுகின்றார். சிங்காசனங்களின் மேல் யாரும் அமர்ந்து இருப்பதாக அவர் கூறவில்லை. தானியேல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ தரிசனம் பார்க்கிறார். ஆனா யோவான் புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை உருவாயிட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு தேவ தரிசனம் பார்க்கறதுனால, சபை உருவாயிட்ட பிறகு யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கறதுனால 24 மூப்பர்கள் சிங்காசனத்துல இருக்கிறத யோவான் பார்க்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வருகின்ற கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து வருகிறவர்கள் மணவாட்டியாகிய சபையை குறிக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் வருகின்ற சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தவர்கள் என்கின்ற வசனத்தில் வருபவர்கள் 7 வருட மகா உபத்திரவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்ட திரளான மக்கள் கூட்டத்தினர் ஆவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் வருகின்ற சபை மக்கள், நாங்கள், அவங்க அங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பூமியிலே அரசாலும் எங்களை ராஜாக்களும் ஆசாரி திருக்கூட்டம் ஆக்கினீர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்பதிலிருந்து இவர்கள் பூமியில் 1000 வருட அரசாட்சியின் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட பூமியில் ஆளுகை செய்கிறவர்கள். மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு மணவாளன் திரும்ப இந்த பூமிக்கு வரும்பொழுது மணவாளனோடு கூடவே மணவாட்டியும் வந்துடுவா. அப்போ அந்த மணவாட்டி என்ன சொல்ற, நாங்களும் பூமியில போய் அரசாளுவோம் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுதுன்னா, இந்த மக்கள் சபையை சேர்ந்த ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தெரியுதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் என்ன சொல்லுது, உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனை இரவும் பகலும் ஆராதிக்கின்ற மக்களாய் இருப்பார்கள். என்ன, இவங்க இரவும் பகலும் தேவனை தொழுது கொள்வது வசனத்துல நம்ம படிச்சோம். இவங்க பரலோகத்துல பிதாவாகிய தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பாங்களாம். 1000 வருஷ அரசாட்சியின் பொழுது இயேசு சாமி இந்த பூமியில வந்து ஆளுகை செய்யும் போது மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு கூட இந்த பூமியில இருப்பாங்க. ஆனா உபத்திரவ காலத்துல அந்த 7 வருடம் ரட்சிக்கப்பட்டு வராங்க பாரு, உபத்திரத்திலிருந்து வராங்க பாரு, 2ஆம் அறுவடையிலிருந்து வராங்க பாரு, அந்த மக்கள் பரலோகத்துல பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களா இருப்பாங்களாம். வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனை இரவும் பகலும் ஆராதிக்கின்ற மக்களாய் இருப்பார்கள். வெயிலாவது
உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை என்கின்ற வார்த்தையை, பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை என்கின்ற வார்த்தையானது பரலோகத்தை சம்பந்தப்படுத்தின வார்த்தை கிடையாது. அங்க உஷ்ணமும் இல்லை, வெயிலும் இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை பரலோகத்தை சேர்ந்த வார்த்தை கிடையாதுங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஏன் என்று சொன்னால் பூமியில் தான் உஷ்ணமும் வெயிலும் பசியும் தாகமும் இருக்கின்றது. பூமியில தான் இருக்குது இதெல்லாம். ஆனா பரலோகத்துல பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற இரண்டாம் அறுவடையில போன மக்களுக்கு இந்த வெயில், பசி, தாகம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறது. இந்த வார்த்தைகள் பூமியை சார்ந்த வார்த்தைகள் ஆகும். ஏனென்றால் 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது இவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மணவாட்டியாகிய சபை இந்த பூமியில இருக்கும். 1000 வருஷம் அவங்க இங்க இருப்பாங்க. அந்த 1000 வருஷத்துல பரலோகத்துல பிதா இருக்கிறாரு இல்லையா, அங்க உபத்திரவ காலத்துல இருந்து வந்தாங்க பாரு, அவங்க அங்க தேவனை தொழுது கொள்வாங்களாம். அப்படிதான் வசனம் சொல்லுதுங்க. பரலோகத்தில் ஏனென்றால் 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது இவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். வெள்ளை அங்கி தயாரித்து குருத்தோலைகளை பிடித்திருக்கிறவங்க பரலோகத்துல இருப்பாங்க, பிதாவை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க அந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது. ஏன்னா பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. சிங்காசனத்தில் இருக்கிற இவர்கள், சிங்காசனத்தில் இருக்கிறவரை இவர்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள், ஆராதிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. நம்ம 1,44,000 பேரை பத்தி கூட நம்ம பார்த்தோமா. அந்த 1,44,000 பேரு எதுக்கு பிரிச்சு எடுத்தாங்கன்னாக்கா பரலோக பராமரிப்புக்காக தான் பிரிச்சு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 1,44,000 பேர் அங்க இருப்பாங்க. அந்த 1000 வருஷம் ஆட்சியில் அவங்க அங்க இருப்பாங்க. உபத்திரத்திலிருந்து வந்தவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. ஆனா மணவாட்டி ஆகிய சபை 1000 ஆண்டு அரசாட்சியில் இயேசு வரும்போது இயேசுவோடு கூட இந்த பூமிக்கு வந்துடுறாங்க. ஆனால் இவர்களின் கண்ணீரை துடைத்து இவர்களை வழி நடத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இவங்க கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு வசனம் வருதுங்க. பரலோகத்துல பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுவாங்கன்னு வசனம் சொல்லுது. அதே 17வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இவர்களின் கண்ணீரை துடைத்து இவர்களை வழி நடத்துகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் 1000 ஆண்டு அரசாட்சியில பூமியில் இருக்கிறார. எப்படி அவர் போய் அங்க வழி நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா வசனத்திலே சொல்ற பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழிய காலத்துல இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது சீடர்கிட்ட என்ன சொன்னாரு? சீடர்களும் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்வதில் இருந்து இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தையும் பூமியையும் ஆளுகை செய்பவர் ஆவார். அவர் என்ன சொன்னாரு? உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீடர்கிட்ட பரலோகத்திலும் பூமியிலும் சமுத்திரம் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 1000 ஆண்டு காலத்துல இந்த பூமியிலையும் இயேசு சாமி இருப்பாரு, பரலோகத்தில் இருக்கிற அந்த மக்களையும் இவர் தான் வழி நடத்துவாரு. அங்க அந்த மக்களுடைய கண்ணீரை இவர் துடைப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தையும் பூமியையும் ஆளுகை செய்பவர் ஆவார். இரவும் பகலும் என்கின்ற வார்த்தை பூமியில் உள்ள நாம் புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? இரவும் பகலும். ஏன்னா பரலோகத்துல இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. பூமியில தான் இரவு பகல், பசி தாகமெல்லாம் அந்த பூமியில தான். ஆனா இந்த இடத்துல
இரவும் பகலும் என்ற வார்த்தை வருது. 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இந்த வார்த்தை வருதுங்க. அப்போ இது எதுக்கு இந்த வார்த்தையை எழுதிக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்வதற்காக இரவும் பகலும் அப்படின்ற வார்த்தையானது எழுதப்பட்டு உள்ளது. அதாவது இரவும் பகலும் என்பது இடைவிடாமல் ஓய்வில்லாமல் தேவனை ஆராதிப்பது, சதா காலங்களிலும் என்று அர்த்தமாகும். சதா காலங்களிலும் தேவனை தொழுது கொள்ளுவாங்க அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறதுக்காகத்தான் இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனை பரலோகத்துல வெள்ளையங்கி தரித்தவர்கள், குருத்தோலைகளை கையில் பிடித்திருக்கிறவர்கள் பரலோக தேவனை எந்த நேரமும் சதா காலங்களிலும் தேவனை ஆராதிப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுமா. இதோட 7வது அதிகாரம் நம்மளுக்கு முடிஞ்சிடுதுமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? 5வது அதிகாரத்திலிருந்து வர மணவாட்டியாகிய சபை மக்கள் யாரு? 7வது அதிகாரத்துல வர மக்கள் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட திரளான கூட்டத்தார், வெள்ளையங்கி தரித்து கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டிருக்கிற திரளான மக்கள், உபத்திரவ காலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற செய்தி தான் 5வது அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. அதனால 5வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரம் ஒன்னா வச்சு குழப்பம் அடைய வேண்டாம். மணவாட்டியாகிய சபையில மீட்கப்பட்டவங்க எங்களை ராஜாக்களும் ஆசாரி திருக்கூட்டம் ஆக்கினீர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 7வது அதிகாரத்துல உபத்திரவ காலத்திலிருந்து வந்த மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களை ரட்சித்து கொண்ட தேவனுக்கு முன்பாக அப்படின்னு அங்க சொல்றாங்க. 5வது அதிகாரத்துல மணவாட்டியாகிய சபையை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நாங்க பூமியில போய் அரசு ஆளுகை செய்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டுன்னா புதிய ஏற்பாட்டு காலத்து மக்கள். இன்னும் இந்த புதிய பாட்டு இன்னும் ஒரு சில இடத்துல கூட வருதுங்க. அந்த இடத்துல சொல்லும்போது உங்களுக்கு இந்த வித்தியாசம் கூட புரிஞ்சிடுமா. புதிய மணவாட்டியாகிய சபை 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது இந்த பூமியில நாங்க பூமியை போய் ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 7வது அதிகாரத்தில் வெள்ளையங்கி தரித்து குருத்தோலைகளை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பரலோக தேவனை சதா காலங்களிலும் தொழுது கொண்டார்கள். பசி இல்ல, தாகம் இல்ல, இரவு கிடையாது, பகல கிடையாது, எந்த நேரமும் தேவனை அவங்க தொழுது கொள்ளுகிறவர்களாக பரலோகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அதனால யாரும் குழப்பம் அடைய வேண்டாம. இன்னும் கூட மக்கள் பேட்ச் பேட்சா குரூப்பா ரட்சிக்கப்பட்டுட்டு வராங்க. அப்படி ரட்சிக்கப்படும் போதெல்லாம் தேவ தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை அதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் நிறைய வசனத்துக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனால குழப்பம் அடைய வேண்டாமா. அடுத்தது நம்ம 8வது அதிகாரத்துக்கு நம்ம போக போறோம். 8வது அதிகாரத்துல 7வது முத்திரை உடைக்கப்படுகின்ற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம். 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட செய்தி தான் 7வது அதிகாரத்துல வர செய்திங்க. 7வது முத்திரை உடைக்கப்படுறது 8வது அதிகாரத்துல வருது. அதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த நிகழ்ச்சியில ஆண்டவர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்னாருன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் இல்லையா. நான் ஆண்டவர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டேன், எனக்கு இப்படியெல்லாம் அவர் டீச் பண்ணாரு சொன்னேன் இல்லையா. அதுல ஒரு விஷயத்தை எனக்கு டீச் பண்ணார் பத்தியா. அதை அடுத்த வீடியோல உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்ற செய்தி சொல்லினே இருங்க.
அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். மாரநாதா.